அற்புதமான கண்டுபிடிப்புங்க ஐயா. பாருங்க ரெசிஸ்டரா வேலை செய்யுதே இல்லையா? தடை பண்ணுது பாருங்க. பிளிங்க் ஆகுது பாருங்க. ம். இல்ல அது நான் சரியா கான்டாக்ட் பண்ணாதனால அப்படி இருந்தது. அப்புறம் கரெக்ட் நல்லா தான். டச் பண்ணவும் நல்லா எரியுது. அதுதான் அது. அதாவது 2 ஓட்டையில 2 கிராஃபைட் வச்சுட்டீங்க அதானே? ஆமா ஆமா. அப்போ எப்படி வேலை இது இது கூட எலக்ட்ரானிக்ஸ் தெரியலையே யாருக்குமே. பாருங்க. நீங்க அப்படின்னா ஆ, ஹை வோல்ட் வந்து 220 வோல்ட் ஆ, வருது. 220 வோல்ட் வருது ஆ, இல்லையா? ஆ, ஆ. ஒரு எல்இடி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அப்புறம் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க இது. ம், அப்ப இதுவரைக்கும் மெக்கானிக்ஸ் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் தப்பு தானே? அ. ம், அதுக்கு வந்து உள்ள கண்டன்சர் வேணும். அதுக்கு கெபாசிட்டர் வேணும். அதுக்கு வந்து ம், டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இந்த அளவு பண்ணி தான் நீங்க 2 பிளிங்க் குடுக்குறீங்க. இங்க பாருங்க டைரக்ட்டா ம், 220 வோல்ட்ட வச்சுக்கிட்டு 2 கிராஃபைட் வச்சு ம். ஒரு எல்இடி லைட் பிளிங்க் ஆக வைக்கிறீங்க. இது என்ன ஆ. சாதாரண விஷயமான்னு கேட்கிறீங்க. உலக அதிசயம் இது. இல்ல என்னது? அது வந்து நம்ம டைரக்ட்டா பிளக்ல சொருகுற மாதிரி தான். நைட் லேம்ப் அது. அந்த பல்பு. ரைட்டு. நம்ம டைரக்ட்டா பிளக்ல சொருகி நைட்ல போட்டுக்கிறதுக்காக வச்சிருந்தோம் நாங்க. ஆமா. அதுல தான் கனெக்ட் பண்ணி போட்டேன். அது உள்ள எப்படியும் சர்க்யூட் வச்சிருப்பான் உள்ள. என்னவோ இருந்துட்டு போட்டுங்க. ம், 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 நீங்க டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அது வந்து ம், ரெசிஸ்டர் வேலைய பண்ணுது. என்னது? ம், ம், நீங்க அதுவும் பிளிங்க் ஆகுது பாருங்க. டைரக்ட்டா இன்னும் கொஞ்சம் பவர் அடிக்குது. இது கண்ட்ரோல் பண்ணி குடுக்குது பாருங்க. கண்ட்ரோல் பண்ணி ம், ம். ஆமா. நீங்க ஒரு 10 வாட்ஸ் பல்பே எரிய வைக்கலாம். என்னது? 10 வாட்ஸ் பல்பு. ஆமா. நீங்க கிராஃபைட்ல போட்டு 10 வாட்ஸ் பல்ப் எரிய வைக்கலாம். எவ்வளவு வேணா எரிய வைக்கலாம். ஏன்னா கிராஃபைட் இந்த இடத்துல வந்து கிராஃபைட் ரெசிஸ்டரா மாறிருது. ரெசிஸ்டரா மாறுது. ம், 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 இதுக்கு ரெசிஸ்டர் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த ம். அந்த இது இருக்கு இல்லீங்களா? அந்த ரெசிஸ்டரா பின்னுக்கு மாறுனா உங்களுக்கு கிராஃபைட் பல்பு எரியக்கூடாது இல்லையா? ஆ ரெசிஸ்டரா மாறுனா பல்பு எரியாதுல்ல? அது என்ன மினிமைஸ்டு கண்டக்டர். அதாவது லோயஸ்ட் கண்டக்டரா வருது. அதாவது ஆ, ஆ, ஆ. குறைந்தபட்ச மின்சாரத்த விடுது. என்னது? சரி, சரி. அப்ப கொஞ்சம் ரெசி பெரிய டிவைஸா போட்டு ஓட்டி பார்க்கணும். பெரிய ஆமா. பல்பு இல்ல நீங்க என்ன ஃபேன் அது பண்ணீங்க, மாரி. நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த ரெசிஸ்டர் வச்சிருக்கிறீங்க. ரெசிஸ்டர்னா வச்சுக்குமே. அப்போ ம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 5 வாட்ஸ் பல்ப் எரியணும்னா, டைரக்ட்டா நீங்க 5 ஆ, வாட்ஸ் பல்ப் வச்சு சப்ளை குடுக்கலாம். அந்த 5 வோல்ட் இருக்குல்ல, 5 வோல்ட் பல்ப் இருக்கு இல்லையா? ஆமா. 5 வோல்ட், 12 வோல்ட் பல்ப் செக் பண்ணி பார்க்கலாம். ஆ, சரி, சரி. 5 இல்ல நம்ம வோல்ட் பல்ப் வீட்டுக்கு இருக்குல்ல, போடுறோம்ல பல்பு. கார் குண்டு டிசி குண்டு பல்ப். வீட்டுக்கு குண்டு பல்பு 40 வாட்ஸ் பல்பு கூட போட்டு பார்க்குறேன். ஆ அது வந்து சப்ளை குடுத்து ம். பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆகுதான்னு பாரு. எரிஞ்சதுன்னா பயங்கரமான கண்டுபிடிப்பு. எரிஞ்சதுன்னா, ஆ, ஆ, ஆ. உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும் இல்லையா? ஆமா, ஆமா. அத டங்ஸ்டன் வச்சிருக்கிறான். நீங்க டிசி பல்ப் இருக்குல்ல, அத வச்சு பாருங்க. அந்த காருக்கு வர டிசி பல்ப். டிசி பல்பா? காருக்கு வர டிசி பல்ப் டிசி இருக்கு இல்லையா? பல்பு ஏசில எரியாது இல்லையா? சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பாருங்க நீங்க. செக் பண்ணாம ஆ, பதில் ஆ. பேசுறீங்க. எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியாதுல்ல. நீங்க சொல்லிக் குடுக்குறத நீங்க தான் இப்ப வாத்தியார் எனக்கு. எதார்த்தமா சும்மா செக் பண்றேன். அதுதான் சரிங்க நான் இப்படிதாங்க பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஆ, ஆ. இப்ப ஏசில வேலை செய்யுமா? டிசி எனக்கும் தெரியாது. நான் இந்த மாரி ம், முடிவு ம், எடுக்க கூடாது. இந்த மாரி ம். முதல்ல முடிவு எடுக்க கூடாது. செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். செஞ்சு பார்த்து தான் ஆமாமா. ம், நான் தான் சொல்றேன் பாருங்க. ஒரு ம், அ சாதாரண நான் எ நான் நான் எவரிடி பேட்டரில செஞ்சு பார்த்து வெற்றி அடைஞ்சேன். இது ஜெல் ம், டெக்னாலஜி பேட்டரி வெற்றி அடைஞ்சேன். 2 அந்த ம். 2க்குள்ளயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே ஆ, பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது. அதே யூரியா தான் கலந்திருக்கானுங்க. சரி, சரி. பாஸ்பரஸ கலந்திருக்கானுங்க. யு அ அம்மோனியம் குளோரைடு கலந்திருப்பான். அதுல ம். ஆ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலந்திருப்பான். எப்படி பார்த்தாலும் ஆமா, பொட்டாசியம் கலந்திருப்பான். எப்படி பார்த்தாலும் மேக்னீஸ் டை ஆக்சைடு, பொட்டாசியம், மேக்னீஸ் டை ஆக்சைடு, அப்புறம் அம்மோனியம் குளோரைடு ஆமா. கலக்காம பேட்டரி வரவே வராது. கரெக்ட். அது ஸ்லோ கண்டக்டர் தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப சீப்பா இருக்குது, மலிவா இருக்குது கிராஃபைட். ஆனா கிராஃபைட் இத்தன வேல பண்ணுதுன்னு அவனுக்கு விஞ்ஞானிகளுக்கே தெரியாது. ஆ. இப்ப அத ஒட்ட வச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த மொத்த பேட்டரி தன்னோட கண்ட்ரோல்ல வந்துரும். ம். அதனால அது மொத்த அது நியூட்ரான் அது வந்து எலக்ட்ரான் ஓட்டத்த கண்ட்ரோல் பண்ணி, அது ம். புரோட்டான், நியூட்ரானா மாத்திரும். கரெக்ட். அதுதான் நீங்க பண்ணுது. நீங்க வந்து 2 பக்கம் வச்சுட்டு ம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பார்த்தீங்க இல்லையா? ஷார்ட் சர்க்யூட் ஆகலன்னு சொல்லி அது ம். காரணம், அது எலக்ட்ரான் கிடையாது. அது புரோட்டான், நியூட்ரானா ம். மாறிரும். ம். ம். ஒட்ட வச்ச உடனே மொத்த கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஒட்ட வச்சோனே என்டையர்லா நீ நினைக்கிற எதுவுமே அதுல கிடையாது. கரெக்ட், கரெக்ட். நாம படிக்கிற எலக்ட்ரானிக்கே அதுல கிடையாது. என்னது? ம். எலக்ட்ரானிக்கே இல்ல. ஆ யுனிவர்சலுக்கு போயிரும். சாகா நிலைக்கு போயிரும். என்ன நிலைக்கு போயிரும்? சாகா நிலை. அப்ப சாதாரண பேட்டரி கனெக்ஷன் பண்ணோனே செத்து போயிரும். பேட்டரி செத்து போயிரும். அவ்வளவுதான். ஆனா இது ஏன் சாகல? ம். ம். அப்ப சாகா நிலைக்கு போகுது. அப்ப சாகா நிலைக்கு போகணும்னா 2 தான் அதுல இருக்கும். ஒண்ணு புரோட்டான், அரௌண்ட் நியூட்ரான். ஒரு 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 நிமிஷம் ஷார்ட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு தெரியாம. அப்ப அப்புறம் ஏன் தான் சாகல? ஐய்யய்யோ! மாத்தி பண்ணிட்டேன் அப்ப நான். ஏன் ஆ சாகவில்லை? சாகா அந்த கேள்வி தான் கரெக்ட். உங்களுக்கு வரணும். ம்.
ஏன் ஹீட் ஆகல? ஒரு நிமிஷம் சார், ஒரு வினாடி பண்ணாவே பேட்டரி அவுட். என்னது? ஆமா. சடனா அப்படியே குறைஞ்சிரும். சடனா ஆமா. 1.5 வோல்ட் இருக்குன்னு வச்சு, ஒரு ஷார்ட் அடிச்சீங்கன்னாவே அங்க 1 வோல்ட்டுக்கு வந்துரும். ம். இங்க அடிச்சா 1/2 வோல்ட் போயிரும். அவ்வளவுதான். பேட்டரி டெட். ம். 1 செகண்டே ஓவர். 1 செகண்டே ஆமா. எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல 1 செகண்ட் கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா, டோட்டல் எல்லாம் ஃபெயிலியர். டோட்டல் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். அதேதான். ரொம்ப அருமைங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஆ.